ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல பெண்கள்ல இருந்து ஆன்டிகள் வரைக்கும் கடைகள்லயும் வீடுகள்லயும் சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏகப்பட்ட திருட்டு சம்பவங்கள் பண்ணி வசமா சிக்கிருக்காங்க. அப்படிப்பட்ட சம்பவங்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்றதோட மட்டும் இல்லாம அவேர்னஸாவும் இருங்க. அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட செகண்ட் சேனல் கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ்ல கல்யாண கன்றாவிகள் பார்ட் 11 அப்லோட் பண்ணிருக்கோம். அதையும் இன்னும் பார்க்காதவங்க பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கால இருக்கிற பெட்ரோல் பங்க்லாம் பெட்ரோல் போடுறதுக்குன்னு தனியா ஆள் இருக்க மாட்டாங்க. காரோட ஓனரே போய் தான் பெட்ரோல் போட்டுக்கணும். அப்படி இந்த காரோட ஓனர் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கமா ஸ்கூட்டில வந்த ஒரு திருடன் கார் கதவு திறந்து உள்ள இருந்த ஒரு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பிளான் பண்ணிட்டான். எல்லாத்தையும் கரெக்டா பண்ண அந்த திருடன் லாஸ்ட்ல கிளம்பும் போது பதட்டத்துல என்ன பண்ணானா, கண்ணு முன்னு தெரியாம காம்பவுண்ட் சர்ல போய் மோதிட்டியாடா. கன்னியாகுமரியில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. குடிச்சிட்டு சமயம் போதையில வந்த ஒரு திருடன் ஒரு கடைக்குள்ள திருடலான்னு போயிருக்கான். அப்ப அவனோட 6வது அறிவை யூஸ் பண்ணி கேமரால தன்னோட மூஞ்சி தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பயங்கரமான மாஸ்க் ஒண்ணு போட்டு வந்திருக்கான். அப்படிப்பட்ட மாஸ்க் என்னடான்னு பார்த்தா கீழே கிடந்த கேரி பேக் தான் தூக்கி மூஞ்சில போட்டு வந்திருக்கான். இந்த கெட்டப்ல என்ன கண்டே பிடிக்க முடியாதுடா, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூளைக்காரங்க. இதே போல சைனால ஒரு திருடன் குடிச்சிட்டு போயிட்டு ஒரு கடையோட சட்டர் ஓபன் பண்ண பார்த்திருக்கான். ஆனா அவனால ஓபன் பண்ண முடியல. இருந்தாலும் மனம் தளராத அந்த திருடன் சட்டர் கடியில ஒரு சின்ன கேப் இருக்குத பார்த்திருக்கான். இந்த கேப் வழியா நம்ம புந்து உள்ள போயிடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காலை உள்ள அனுப்புவோன்னு காலை உள்ள அனுப்பியிருக்கான். ஆனா போன கால வெளியே வரல, அங்கேயே மாட்டிக்கிச்சு. என்னடா இது நமக்கு வந்த சோதனை. அவனு காலை வெளியே எடுக்க ட்ரை பண்ணி பார்த்து முடியாம ஒரு கட்டத்துல படுத்தே விட்டான். ஐயா சரி காலையில எந்திரிச்சு பார்த்துப்போம் அப்படின்னு அங்கேயே படுத்து தூங்கிட்டான். காலையில வந்து பார்த்த பொதுமக்கள்லாம் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கோ. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பட்ட பகல்ல நட்ட ரோட்ல ஒரு நகை கடைக்கு முன்னாடி ஒரு கார்ல இருந்து ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களை எடுத்துட்டு அந்த நகை கடைக்குள்ள போய் கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால உள்ள போகவே முடியல. கதவு திறந்து பாக்குறாங்க, திறக்க முடியல. சரி அவங்க வச்சு இந்த ஆயுதங்களை அடிச்சு பாக்குறாங்க, அப்பயும் இந்த கதவு உடைய மாட்டேங்குது. என்னடா இது, நகை கடையை கொள்ளையடிக்க வாடகைக்கு கார்ல வச்சு எடுத்து வந்திருக்கோம், ஆனா கதவு திறக்க முடியல. சரி வாங்க வந்த வழியாவே போயிடுவோம். அட முட்டா பயலுங்களா, அந்த கதவை உள் பக்கமா தள்ளக்கூடாதா, வெளி பக்கமா இழுத்திருந்தா ஈஸியா திறந்துருக்குண்டா என் சிப்ஸுங்களா. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. இந்த கும்பலை போலவே இன்னொரு திருடன் இருக்கான். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஜப்பான்ல ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏற வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்த ஒரு திருடன் அந்த பொண்ணோட போனை பிடிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவனை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு தடமாரி கீழே விழுந்துடுறாங்க. சரி போனை பிடிக்கிட்டு போனானே, அவன் எங்கடா போய் ஒளிஞ்சான்னு பார்த்தா ஒளிய இடம் தெரியாம அங்க பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் நுழைஞ்சிட்டான். சார் அவனை பிடிங்க சார், பிடிச்சி ஜெயில போடுங்க சார், என் போனை திருடிட்டு வந்துட்டான் சார். ரத்த கொதிப்பு என் மாமா நாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க புடி மகன செருப்பாலடி. அவனோட முடிவை அவனே தேடிக்கிட்டான். இந்த ரெண்டு பேரும் ஓனர் மேல செம்ம காண்டில் இருந்திருப்பாங்க போல. அந்த நேரம் பார்த்து அவர் ஆப்பிள் ஜூஸ் கேட்க, ஏமா என்னதான் ஓனர் மேல காண்டு இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? அவர் கேட்ட ஜூஸ்ல உன்னோட கோமியத்தை கலந்துட்ட. இவனுக்கு ஜூஸ் ஒண்ணுதான் கேடு, இந்த ஆப்பிள் ஜூஸ் கூட லெமன் ஜூஸையும் கலந்துட்டேன். Thank you. சிவாஜி ஜூஸ்ல யாரோ கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொலை பண்ண பாக்குறாங்கப்பா. என்னடா பாத்திரம் அடிக்கடி காண போகுதுன்னு சிசிடிவி கேமரா வச்சா பாத்திரம் எல்லாம் இங்கதான் போகுதோ. ஏற்கனவே நம்ம சேனல்ல கையங்கலமா சிக்கிய திருடிகள் பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். அதுல இந்த ரொட்டி திருடியை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல அவங்க இந்த ரொட்டி எடுத்து ஒளிச்சு வைக்கிறத மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கல இல்லையா? இப்ப பார்க்கலாம். இவங்க அந்த ஒரு டைம் மட்டும் திருடுறது இல்லாம ரெகுலரா இதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை நோட் பண்ண அந்த ஹவுஸ் ஓனரமா இவங்க உள்ள சப்பாத்தியை ஒளிச்சு வைக்கும் போதே கையங்கலவுமா இந்த ஆண்டியை பிடிச்சிட்டாங்க. ஏய் சப்பாத்தி எல்லாம் வெளியேறி, உன்னை சப்பாத்தி சுட சொன்னா டெய்லி நீ வீட்டுக்கு சுட்டுட்டு போற. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, அந்த ஆண்டியை வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க. தொடக்கல்ல நாயக பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு
அமெரிக்கால ஒரு திருடன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஷாப்பிங் பண்ணலான்னு ஹாயா வந்திருக்கான். ஆனா அவன் கொண்டு வந்த கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா அது ஒரு திருட்டு கிரெடிட் கார்டு. ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டு கேஷியர் கிட்ட கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி பின் போடும்போது பின் போட தெரியாம முடிச்சிட்டு இருந்திருக்கான். அந்த கேஷியரும் ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. போலீஸ் அங்க வந்து அவனை பிடிச்சி விசாரிச்சதான் தெரிஞ்சது அது ஒரு திருட்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு. உடனே தப்பிச்சு வெளியே போகலான்னு பார்க்க போலீஸ் அவனை விடல. சரி வெளியே தான் போக வழி இல்ல அப்படின்னு கடைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டான் அந்த திருடன். சரி கடைசியில பின்னாடி வச்சு போய் பார்ப்போம் வழி இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு வழி இல்ல. வேற வழி இல்லாம கடைசியில போலீஸ் கிட்டே வந்து சரண்டர் ஆயிட்டான். இங்க இவன் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆன அதே நேரம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கடைக்கு பின் பக்கமா போய் மேல சீலிங் மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரூஃப்ல ஏசி வெண்ட் வழி இருக்கும் இல்லையா அதுக்குள்ள போனதும் அவங்க வெயிட் தாங்க முடியாம பொத்துட்டு கீழே விட்டாங்க. அப்புறம் என்ன கடைசியில வேற வழி இல்லாம இந்த பொண்ணு போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. ஜெயில போடுங்க சரவண. பொண்டாட்டிக்கு தெரியாம நம்ம காசெல்லாம் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சா அடிக்கடி அது காண போயிட்டு இருக்கு எப்படி அப்படின்னு சந்தேகம் வந்த வீட்டு ஓனரு யாருக்கும் தெரியாம வீட்டுல நிறைய ஹிடன் கேமராஸ் ஒளிச்சு வைக்கிறாரு. இவர் கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த பக்கம் போனதும் பல பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. யாருதான் ஒளிச்சு வைக்கிற பணத்துல திருடுறதுன்னு பார்த்தா அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்கார ஆண்டி தான். ஒரு கட்டத்துல நம்ம திருடுறது யாருக்கும் தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு காசு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தன்னோட கைவரிசை கட்டிருக்காங்க இந்த ஆண்டி. எல்லாமே கேமரால சூப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீட்டு ஓனரும் உடனே பிடிச்சிட்டா இவங்க பண்ற மத்த தப்பெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி ஒரு 2-3 நாள் கழிச்சு விட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருக்காரு. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும். அங்க பாரு என் போனை எவனாச்சும் அடிச்சிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போனை காட்டி நிக்கிறாளுங்க பாரு. ஏய் நல்ல போட்டோவா எடுறி உன் போன் பாரு கேமரா சரியாவே இல்ல போடி நல்ல ஃபில்டரா போட்டு எடு நல்லா எடு. நல்லா தானே அதோ எடுத்துட்டேன். ஏய் நில்லடா பொறுக்கி திருடன் புடிங்க என் போனை புடிங்க எடுத்துட்டு போயிட்டான். முன்ன பார்த்த மாதிரியே இங்க ஒரு திருடன் ஷாப்பிங் மால்ல ஹாயா ஷாப்பிங் பண்ணிட்டு கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு பில்லு போடுறதுக்காக வந்திருக்கான். ஆனா அவன் வச்சிருக்கிறது ஒரு திருட்டு கிரெடிட் கார்டு தான். ஆனா அவனுக்கு நேரம் பாருங்க அவனுக்கு பின்னாடியே ஒரு போலீஸ்காரர் வந்து நிக்கிறாரு. ஆத்தி எப்படி சிக்கி இருக்கேன் பாத்தியா இப்ப பில்லு பே பண்ணாம போக முடியாது எனக்கு பின் நம்பர் தெரியாதே. இங்க நடக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தது போலீஸ்காரரு இவன் பின்ன போட தெரியாம முடிச்சிட்டு இருந்ததும் இது திருட்டு ஏடிஎம் கார்டு தான் கண்டுபிடிச்சிட்டு அவனை அங்கேயே கையும் களமா அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அடுத்த சம்பவம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவை பாருங்க 2 திருடனுங்க ஒரு சின்ன நகை கடைக்குள்ள ஜாலியா கஸ்டமர் போல உள்ள வரானுங்க. அவனுங்களுக்கும் கடைக்காரரு சானிடைசர் எல்லாம் அடிச்சு வர வைக்கிறாரு. ரொம்ப நல்ல கடைக்காரரா இருக்காரு. சரி நம்ம சுத்த பத்தமா தொழில் ஆரம்பிப்போம். எடுங்கப்பா எல்லா நகையும் எடுங்க. இந்த பாருங்க கையில துப்பாக்கி வச்சிருக்கேன்னா போட்டு தள்ளுறேன் இருக்கிற நகை பூரா எடுத்து இதுல பேக்ல போடு அப்படின்னு சொல்லி அந்த கடையில இருக்க நகையை பூரா ஆட்டையை போடுறானுங்க. ஒரு வழியா அவங்களுக்கு தேவையான நகையெல்லாம் ஆட்டையை போட்டு முடிச்சதும் அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இவனுக்கு கிளம்பினதும் கடைக்காரங்க அவனுங்களை போக்கஸ் பண்ணி வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நேரம் பார்த்து உள்ள இருந்த மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட ஆண்டி கீழே கிடந்த நகையெல்லாம் தூக்கி அவங்களோட பிரைவேட் பேங்க்ல சொல்லிக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. This is business. This is my sweat. I know, but I did business. இங்க ஒரு ஆண்டி என்ன பண்றாங்கன்னா கோல்டு ரிங் வாங்குற போல திருடலான்னு வந்திருக்காங்க. சரி இவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி திருட போறாங்கன்னு பார்த்தா நீங்க எல்லா ரிங்கையும் காட்டுங்க நான் போட்டு பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி வச்சிருந்த ஒரு ஃபேக்கான கோல்டு ரிங்க கடைக்காரர்கிட்ட மாத்தி கொடுத்துட்டு அந்த கோல்டு ரிங்கை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவங்க அந்த சேல்ஸ்மேன் கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா சிசிடிவி கேமரா கிட்ட தப்பிக்க முடியுமா? ஒரு கார்ல வந்து 2 திருடனுங்க பட்ட பகல்ல ஆப்போசிட்ல வந்த ஒரு காரை வழிமறிச்சு துப்பாக்கியை காமிச்சு அந்த காரை கொள்ளையடிக்க முயற்சி பண்றானுங்க. அந்த கார் ஓனரும் துப்பாக்கியை பார்த்தது பயந்து அங்கிருந்து ஓடிட்டாரு. இங்கதான் திரைக்கதையிலே ஒரு ட்விஸ்ட். அந்த காரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் போல. அந்த திருடனுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் ஓட்ட தெரியாது. ஒன்லி ஆட்டோமேட்டிக் கார் மட்டும் தான் ஓட்டுவான் போல. அவனும் என்னதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் கார் ஒரு அடி கூட நகரல. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. அந்த நேரம் பார்த்தாங்க போலீஸ் வர கடைசியில வேற வழியே இல்லாம அந்த திருடன் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டான். இந்த ஆண்டிக்கு தான் பயங்கரமா திருடுறாங்கன்னு பார்த்தா இந்த பாட்டிகளும் பலையாளங்களா இருக்குப்பா. இந்த பாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பொருட்களை வாங்குற மாதிரி போயிருக்கு. பொருட்களை வாங்குறதுக்கு கூட ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் வேறன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆல்ரெடி பயங்கரமான ஒரு கூட இருக்குன்னு சொல்லி அவங்களோட பாவாடைக்குள்ள ஒரு பெரிய பை போல செட்டப்பை தச்சு வச்சிருக்காங்க. நல்லா 1 மாசத்துக்கு தேவையான பொருட்களை பூரா அந்த உள் பாவாடை பைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்தா அந்த கடையில வேலை செய்யறவங்க ஏடு இன்னும் உள்ள எவ்வளவு ஒளிச்சு வச்சிருக்க எடுன்னு சொல்லும் போது பாட்டி பாவாடைக்குள்ள இருந்து பொருட்கள் வந்துகிட்டே இருக்கு.
இந்த ஆன்ட்டிகளும் பாட்டிகளும் தான் திருடுறாங்கன்னு பார்த்தா இங்க ஒரு அம்மா தன்னோட பொண்ணையுமே சேர்த்து திருட வச்சிருக்காங்க. ஏமா இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு திருடெல்லாம் கத்து கொடுக்குறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? அதே போல மளிகை கடையில பொருட்களை தன்னோட உள்ளாடைக்குள்ள பயங்கரமா ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் கேமரால பார்த்த கடைக்காரங்க அவங்கள கையங்கலமா பிடிச்சி பொருட்களை வெளியே எடுக்க சொல்லிட்டாங்க. அந்த ஆன்ட்டி திருடினதே பெரிய தப்பு, இதுல கூட அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு வேற திருட வைக்கிறாங்க. ஸ்கூல் போற வயசுல இப்படி திருட்ட கத்து கொடுத்துருக்காங்க. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. அடுத்ததா இந்த லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு தன்னோட குழந்தைக்கு ஒரு பெரிய சைஸ் பேம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி காசு கொடுத்து தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த பேம்பர்ஸ் பாக்கெட்டுக்குள்ள ஒரு சின்னதா ஓட்டையை போட்டு 100 இருந்து 150 ரூபாய் மதிப்புள்ள பல டைரி மில்க்குகளை ஒளிச்சு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. அங்க வேலை செய்யறவங்க இதை பில் போடும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோட மட்டும் இல்லாம இன்னும் சில பொருட்களை தன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த லேடி தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தோம் கையெடுத்து கும்பிட்டோம் கெஞ்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிங்க் சொக்கா போட்ட லேடி ஒரு துணி கடையில திருடி மாட்டிக்கிட்டாங்க. எப்படி திருடி மாட்டிக்கிட்டாங்கன்னா ஹேங்கர்ல தொங்க விட்டு இருந்த டாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ட்ரையல் பார்க்க போறோம்னு சொல்லி ட்ரையல் ரூமுக்கு போயிருக்காங்க. ட்ரையல் பார்க்க போனோமா ஒழுங்கா வந்தமான்னு இல்லாம அங்க ட்ரையல் பார்க்க எடுத்துட்டு போன ட்ரெஸ் எல்லாம் அதுல இருந்த பிரைஸ் டாக பிச்சுட்டு தான் போட்டு வந்த ட்ரெஸ் போலவே அந்த எடுத்துட்டு போன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இது சந்தேகப்பட்ட கடைக்காரங்க ட்ரையல் ரூம்ல போய் பார்க்கும்போது இவங்க போட்டு வந்த ட்ரெஸ்ஸும் அந்த பிரைஸ் டாகும் அங்க கடந்திருக்கு. அப்புறம் என்ன வசமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த லேடி என்னென்னவோ சொல்லி தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணாலும் அங்க இருந்த யாருமே அவங்களை வெளியே போக விடல. மளிகை கடையை பார்த்தாச்சு, துணி கடையை பார்த்தாச்சு, இப்ப பியூட்டி பார்லரை பார்ப்போம். ஒரு பியூட்டி பார்லருக்குள்ள வந்த ஒரு திருட்டு கும்பல் ஓனர் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி 2 ஆண்டிங்க ஓனரை மறைச்சு நிக்க இந்த சின்ன பொண்ணு பின்னாடி என்னத்தை திருடலாம் அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஓனரோட சின்ன ஹேண்ட்பேக் கிடைச்சிருக்கு. அதை தான் கொண்டு வந்த பைக்குள்ள ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு உள்ள வந்ததும் அந்த சின்ன பொண்ணு தான் எடுத்த ஹேண்ட்பேக்கை அங்க சைடுல வச்சிருச்சு. இதை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச அந்த ஓனர் முதல்ல நீங்களாம் வெளியே கிளம்புங்கப்பா சாமி அப்படின்னு அவங்க எல்லாரையும் வெளில துரத்தி கதவு சாத்திட்டாங்க. அடுத்ததா இந்த வீடியோல நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பார்க்க திருடங்களே தெரியாத அளவுக்கு இந்த 2 ஆண்டிகளும் பல பொருட்களை திருடி வச்சிருக்காங்க. எங்க திருடி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆஸ் யூசுவல் அவங்களோட பிரைவேட் லாக்கர்ல தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.